காகைகளுக்கு பொதுவாக பகிர்ந்து உண்ணும் குணம் உண்டு. எங்கள் வீட்டு பால்கனியில் நான் சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் காகைகள் வரும், சாப்பிடவும் போயிடும். ஆனால் ஒரு காக்கா வித்தியாசமானது. நான் பால்கனியில் எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் அது மற்ற காகைகளை சாப்பிட விடாது. அப்புறம் பால்கனியில் இங்கு அங்கு பறந்து போய் உட்காந்து அங்கே வச்ச சாப்பாடெல்லாம் கீழே தள்ளி அழிச்சிரும். கடைசியில் அதுவும் சாப்பிடாது, மற்ற காகைகளையும் சாப்பிட விடாது. இதுதான் பொறாமை. மற்றவர்களுடைய நன்மையை பார்க்கும்போது அதனை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்து குழப்பத்தை ஏற்படுத்தி கடைசியில் அழிவை சந்திப்பது. இது மனிதர்களுக்கும் உண்டு. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததினால் காயினுக்கு அவன் மேல் பொறாமை வந்தது. ஆபேலை கொன்று போட்டான். கடைசியில் அவனுக்கு வந்தது அச்சமும் பயமும். பொறாமையினால் யோசேப்பை அவன் சகோதரர்கள் குழியில் போட்டார்கள். கர்த்தர் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். ஆகாப் ராஜா தன் அரண்மனை அண்டை இருந்த நாபோத்தின் கீரை தோட்டத்தின் மீது பொறாமை கொண்டான். ஆகாபும் அவன் மனைவியும் பொய் குற்றச்சாட்டுகளை அவன் மீது கூற வைத்து அவனை கொன்று போட்டார்கள். முடிவில் அவர்கள் இருவரும் அழிவை சந்தித்தார்கள். இயேசு கிறிஸ்து திரள் கூட்ட மக்களுக்கு நன்மையை செய்தார். திரள் கூட்ட மக்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் பொறாமை கொண்ட மனிதர்கள் பொய்யான மொழிகளை அவர் மீது கூறி மக்களை அவருக்கு விரோதமாக எழுப்பி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாள் எழுப்பி பரலோகத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் அமர்த்தி உலக இரட்சகராக இந்த உலகமே அவரை அறிந்து கொள்ள பணிந்து கொள்ள செய்தார். பொறாமையினால் சொல்லாலும் செயலாலும் ஒருவர் மற்றவரை அழித்தார். கர்த்தர் அதற்கான பதிலை கொடுப்பார். பொறாமை ஒரு எலும்பு உருக்கி, அதனை உடையவர்களை அது அழித்துவிடும். நம் வாழ்க்கையில் நாம் பல நன்மைகளை வாஞ்சிப்பதில் தவறில்லை. நம்மை படைத்த கர்த்தரிடத்தில் கேட்டு அவருடைய வழியில் நடந்து பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழியில் தள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் மறவார். அவர்களை உயர்த்துவார். இழந்ததை திரும்ப தருவார். முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.